பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவம் நாய்வாலை நிமித்த முடியாது என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அடிப்படை அறிவு கூட ஒரு விடுதலை இயக்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த விடுதலை இயக்கம் வெற்றி பெறும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய நாடும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால், பூகோள ரீதியாக போரிடுகின்ற அந்த விடுதலை வீரர்கள் அல்லது விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் எங்கே செல்வார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிங்கப்பூருக்கு செல்ல முடியாது, மாலத்தீவிற்கு செல்ல முடியாது. இந்திய நாடு ஒன்றுதான் அவர்களுக்கு புகலிடமாக, அவர்களுடைய விடுதலை இயக்கத்தினுடைய தாபங்களுக்கெல்லாம் உற்ற துணைவனாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்பதை கூட மறந்து, இந்திய நாடும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சிங்கள வெறியர்களோடு நான் பேசி தீர்ப்பேன் என்று சொன்னவர்கள் எப்படி ஒரு விடுதலை இயக்கத்தை புத்தி கூர்மையுடைய அடிப்படையிலே நடத்த முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் அமலுக்கு கொண்டு வரப்பட முடியாமல், நடைமுறைக்கு கொண்டு வரப்பட முடியாமல் இருந்த நிலை சிங்களவர்களுக்கு, சிங்களத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பழம்பெரும் கதையாக, தொடர்ந்த கதையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய கடைசி வீச்சுதான் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனுடைய ஒப்பந்தமும் நிறைவேறாத ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளிய ஒரு நிலை அதனுடைய கடைசி வீச்சு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு புதிய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அரசியல் தீர்வு கண்டு அந்த ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வரும், அதை சிங்கள அரசு நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கை என்னை போன்றிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இல்லை என்பதை நான் இன்றைக்கு மனம் திறந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர் பத்மா அவரை சார்ந்தவர்களுடைய கொலை என்பது தமிழகத்திலே நடந்து முடிந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள், அரசியல்வாதிகள் வெட்கி தலைகுனிந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூரமான கொலைக்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தால் மட்டும் போதாது, அவர் எண்ணியிருந்த அந்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான தனி மாகாண கவுன்சில் என்பது அமைக்கப்பட்டு ஓரளவிற்கு ஜனநாயக நெறிமுறைகள் அந்த நாட்டிலே வரும் என்று சொன்னால்தான் அவருக்காக நாம் செலுத்துகின்ற அஞ்சலியாக இருக்க முடியும். இலங்கைக்கு படையை அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழகத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறது என்று பல நண்பர்கள் மிக விசனத்தோடு குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கையிலே இருக்கக்கூடிய நிலை வேறு எந்த காலகட்டத்திலேயும் இல்லாத ஒரு மிக நெருக்கடியான போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழர்கள் வாழ்கின்ற யாழ் பகுதியிலேயும் மற்ற பகுதிகளிலேயும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். விடுதலை புலிகள் ஒரு புறத்திலே இன்றைக்கு மூர்க்கமாக போரிடுகின்ற நிலை, சிங்கள ராணுவம் ஒவ்வொரு இடமாக அழித்துக் கொண்டு முன்னேறுகின்ற நிலை. இந்த நிலையில் இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வு காண வேண்டும், நெருக்கடியை உருவாக்கி அங்கே அரசியல் பிரச்சனைகளை பேசி இரண்டு தரப்பினரும் போரை நிறுத்தி உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற நிலை சாத்தியமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்வதேச அளவில் இன்றைக்கு மத்திய வளைகுடா பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை, இன்றைக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி சர்வதேச நாடுகள் அல்லது வல்லரசுகள் போன்றவர்கள் சிந்திக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே இருக்கக்கூடிய நிலை, இலங்கையை பொறுத்தவரையில், அந்த அரசினை பொறுத்தவரையில், பிரேமதாசாவை பொறுத்தவரையில் இதை ஒரு கடைசி யுத்தமாக நடத்தி தமிழ் சமுதாயத்தையே அங்கே இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், அழித்து விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் சிங்கள குடியிருப்புகளோடு சேர்த்து அவர்களை ஒரு மைனாரிட்டிகளாக உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேதான் ஒரு இறுதி போரினை இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சர்வாதிகார பாசிச சக்தியாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அன்றைக்கு இந்திய அமைதி காப்பு படை வெளியேறினால் போதும் என்கின்ற ஒரே நிலையில் அன்றைக்கு பிரேமதாசாவை ஆதரித்து
மீண்டும் இன்றைக்கு தவறு செய்து விட்டோம் என்று கிருஷ்ணகுமார் என்கின்ற கிட்டு சொல்லுகின்ற அளவிற்கு தவறுகளுக்கு மேல் தவறுகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அமைதி காப்பு படை அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே பிரதமராக இருந்த கடைசி நாள் வரையிலே அங்கே இருந்தது. எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள் ஜனவரி 31ஆம் தேதி வெளியேறும் என்று சொன்னார்கள். ஆனால் வெளியேறும். எப்பொழுது வெளியேறும் என்று சொன்னால் அன்றைக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். வடகிழக்கு 2 பகுதிகளும் இணைய வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கருத்து கணிப்பு எடுக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்திற்கும் குறையாத அளவிற்கு அதற்கான அதிகாரத்தை வடகிழக்கு மாகாண கவுன்சிலுக்கு அளிக்கப்பட வேண்டும். இலங்கை இந்திய ராணுவம் விலக்கப்படுகின்ற பொழுது தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு மாற்று படை என்ன என்பதை பற்றி பேசி முடிவு செய்ய வேண்டும். இதை சிந்தித்து முடிவு செய்து நாடாளுமன்றத்திலே இதற்கான பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றினால் இந்திய அரசு அமைதிப்படையை விலக்கிக் கொள்வதை பற்றி யோசிக்கும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் என்ன நடைபெற்றது? இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, இந்தியாவினுடைய நிலை என்னவென்று சொன்னால் பரிதாபமான நிலை. இந்தியனுடைய தூதரை அங்கே இலங்கைக்கு அனுப்புகின்றார்கள். எந்த ஒரு தூதர் வெளிநாட்டிற்கு சென்றாலும், எந்த ஒரு தூதர் இன்னொரு நாட்டிற்கு அனுப்பப்பட்டாலும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த தூதரனுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியாவினுடைய தூதர் அனுப்பப்பட்டு இன்றைய தினம் வரையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இந்த அளவில் இன்றைக்கு தூதரக அளவில் நாங்கள் இந்த பிரச்சனையை அணுகப் போகிறோம் என்று இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தூதரே இல்லாத நிலையில் தூதரகம் மூலமாக எப்படி இந்த பிரச்சனையை அணுகப் போகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். லண்டனிலே இருக்கக்கூடிய ஹை கமிஷனர் குல்தீப் நயாருக்கு இந்திய அரசு சொல்லுகிறது, கிட்டோடு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. இலங்கையிலேயும் இந்திய தூதுவர் கிடையாது. யாரோடு பேசி எப்படி இதற்கான அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி போர் நிறுத்தத்தை உருவாக்கப் போகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலே புதிய அரசு ஏற்பட்டதற்கு பின்னால் கொள்கை பிரகடனம் செய்தார்கள். இந்திய நாடு இலங்கையினுடைய உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடாது. இந்திய நாடு வேறு எந்த ஒரு நாட்டிற்கும் தன்னுடைய படையை அனுப்பாது. இன்னும் ஒருபடி மேலே சென்று வெளியுறவு அமைச்சர் சொன்னார், we have washed off our hand with regards to the Sri Lankan problem. எங்களுடைய கையை நாங்கள் கழுவி விட்டோம். இந்த நிலையில் எப்படி இந்திய நாடு அரசியல் தீர்வு காணப் போகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்திய அரசினுடைய நிலை இது என்று சொன்னால், இங்கே மாநில அரசு இன்றைக்கு முதலை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது. உதட்டளவிலே இன்றைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசினுடைய கொள்கையும் மாநில அரசினுடைய கொள்கைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது. வித்தியாசம் இல்லை என்று சொன்னால், மத்திய அரசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, இலங்கை பிரச்சனை நாங்கள் ஏற்கனவே கையை கழுவி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதை இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது தெரிய வேண்டும். தமிழகத்திலே தமிழர்களுடைய உணர்வு, ஒற்றுமை என்பது இந்த பிரச்சனையிலே எந்த அளவிற்கு இன்றைக்கு பிரிந்து நிற்கவில்லை. கடையடைப்பு செய்தார்கள். இன்றைக்கு பல்வேறுபட்ட கருத்துக்கள், நூற்றுக்கணக்கான கருத்து வித்தியாசங்கள் ஆளுகின்ற அரசோடு இருந்தாலும் அந்த கட்சியோடு இருந்தாலும் கூட இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. சட்டமன்றத்திலே ஒருமுகமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதிலேயும் எங்களுக்கு கருத்து வித்தியாசம் இருந்தாலும் கூட இந்த தீர்மானமாவது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்குமா என்கின்ற ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே தான் அன்றைக்கும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது என்ன நிலை, பரிதாபகரமான நிலை என்று சொன்னால், மீண்டும் இந்தியா ஆனாவில் இருந்து ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே அக்குக்கு போய் முடிந்துவிட்ட கதையை இன்றைக்கு ஆனாவிலே இருந்து ஆரம்பிக்கின்றார்கள். தூதரக பேச்சு அல்லது இந்தியா இது உள்நாட்டினுடைய பிரச்சனை என்று கருதுகிறது. இந்தியா இதிலே தலையிடாது, படைகளை அனுப்ப மாட்டோம். இது ஏதோ இன்றைக்குதான் இந்த இலங்கை பிரச்சனை என்பது, தமிழர்களுடைய பிரச்சனை என்பது உருவாகி இருக்கிறது. இந்தியா இன்றைக்கு ஆரம்பத்திலே இருந்து ஆனாவிலே இருந்து ஆரம்பிக்கிறது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ராஜீவ்காந்தி அவர்கள் கடைசி நாள் பிரதமராக இருக்கின்ற வரையிலே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு 50,000ற்கு மேற்பட்ட அமைதி காப்பு படை அங்கே இருந்தது. தமிழர்களுக்கான தனி மாகாண கவுன்சில் இருந்தது.
அந்த மாகாண கவுன்சிலுடைய முதலமைச்சராக வரதராஜ பெருமாள் இருந்தார்கள். தமிழகத்திலே ஒரு அகதிகள் கூட கிடையாது. இன்றைக்கு